தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். HVFL இருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், எங்கே உங்களுக்கு போஸ்டிங்ஸ், என்ன மாதிரி வேக்கன்சி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஹெவி வீல்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னையிலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு அவங்க புதுசாக ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணுறாங்க. யார் யாருக்கு அப்படின்னா, அப்ரெண்டிஷிப்புக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை தமிழ்நாட்டிலேருந்து இன்வைட் பண்ணுறாங்க. 2021, 22, 23, 24 இந்த 4 வருஷம் டிப்ளமோ, டிகிரி, இன்ஜினியரிங் கிராஜுவேட் முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு இன்ஜினியரிங்கான வேக்கன்சி மொத்தம் 110 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் மெக்கானிக்கலுக்கு 50 வேக்கன்சி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு 30 வேக்கன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஒரு 7 வேக்கன்சி, சிவிலுக்கு ஒரு 5 வேக்கன்சி, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு ஒரு 18 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மந்த்லி 9,000 ஸ்டைஃபண்டும் கொடுக்குறாங்க. இந்த அப்ரெண்டிஷிப் உங்களுக்கு 1 இயர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே டிப்ளமோ அப்ரெண்டிஷிப் கொடுத்துருக்காங்க இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸில். இதுக்கும் அதே மாதிரியே மெக்கானிக்கல் 50, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் 30, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடிக்கு 7, சிவிலுக்கு 5, ஆட்டோமொபைலுக்கு 18 கொடுத்துருக்காங்க. இதுக்கு 8,000 உங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபண்டாக கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறமா ஒரு நான் இன்ஜினியரிங் அப்ரெண்டிஷிப் கொடுத்துருக்காங்க. பிஏ முடித்தவங்க, பிஎஸ்சி முடித்தவங்க, பிகாம், பிபிஏ, பிசிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 100 வேக்கன்சிஸ் இருக்குது. 9,000 உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, டிப்ளமோவாக இருந்தாலும் சரி, டிகிரியாக இருந்தாலும் சரி, 2021லேருந்து 24 இந்த இயருக்குள்ளே நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 29 வயசு வரைக்கும் SC/STக்கும், 24 வயசு வரைக்கும் பொது பிரிவினருக்கும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு அவங்க உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, அதாவது உங்கள் மார்க் அடிப்படையில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக மட்டும் HVFLக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதை பொறுத்தளவுக்கு ஆன்லைனில் நீங்கள் நாட்ஸ் போர்ட்டலில் தான் அப்ளை பண்ணணும். நாட்ஸ் போர்ட்டலில் இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கோம். அதில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் வரும். அந்த ரிஜிஸ்டர் நம்பர் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மையோ எதையுமே ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் நாட்ஸ் போர்ட்டல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ஐடி பாஸ்வேர்டு எடுத்து நீங்கள் டேரெக்டாக சர்ச் பண்ணி ஹெவி வீல்ஸ் ஃபேக்ட்ரி அப்படின்றதுல ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா அப்ளைன்னு இருக்கும். அதில் அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா மட்டுமே போதும். நீங்கள் டேரெக்டாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு எல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ப்ரோடிங், லாட்ஜிங்கோ, ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த சென்னைக்கு போகிறதுக்கு உங்களோட ஓன் மணியில் தான் நீங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக டிசி கேட்பாங்க. டிசி இல்லாதவங்க அப்ளை பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் டேட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 17/3/2025 வரைக்கும் இருக்குது. 17/2 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தற்பொழுது நீங்கள் டேரெக்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு 1 வாரம் டைம் இருக்குது. உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் வெரிஃபிகேஷன் டேட் 14/4/2025 அன்றைக்கி அவங்களோட வெப்சைட்லேயே ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிசல்ட்டை நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி போர்ட் போர்ட்டல்லையும் நீங்கள் டேரெக்டாக ரிசல்ட்டை செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர்த்து இந்த போஸ்டிங்ஸ் பற்றி உங்களுக்கு டவுட் எது இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்லேயும் கேளுங்க.